ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட போறதா தகவல் வந்திருக்கு. இது குறித்து முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி உடைய ஃபைனல் ஆன கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், ஸோ இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குரூப் 4ல மறுதேர்வு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்றத பற்றியும் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. சோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல பாத்தீங்கன்னா மறுதேர்வு நடக்குமா நடக்காதா? எல்லாருமே கேள்விப்பட்ட மாதிரி இந்த குரூப் 4 உடைய மறுதேர்வு கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்ப ரிசல்ட் வெளியிட்டு பாத்தீங்கன்னா அக்டோபர்ல தான் வெளியிடணும். ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட்ட இந்த ஆகஸ்ட் இறுதி இல்லைன்னா பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி இல்லைன்னா 10ஆம் தேதி ஆசிரியர் தினத்துக்குள்ளார வெளியிடலாம் அப்படின்ட்டு சில கருத்துக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா வலுவை எதிர்க்கிறாங்க. இந்த மறுதேர்வு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராடுறாங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா குரூப் 4 நிறைய பேர் ஒரு விதமா சொல்றாங்க, நான் இனிமே குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன். நீங்க எழுதுனா என்ன, எழுதாட்டி போனா என்ன, ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா இதுல ஏன் இப்படி ஒரு அவாய்ட ஒரு நெகட்டிவ் கிரியேட்டிவிட்டியை ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா நான் குரூப் 4 எக்ஸாம் இனிமே நான் குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன். சோ இப்படி ஒரு நெகட்டிவிட்டி ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி எழுதி இப்படி சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் குரூப் 4ல பாசிட்டிவா இருக்கிறாங்க. சோ அந்த பாசிட்டிவா இருக்கிற உங்களுடைய மைண்டையும் டோட்டலா இவங்க மாத்துறாங்க அப்படின்றது அர்த்தம். சோ இது நிறைய பேர் நீங்களே பார்த்திருப்பீங்க. ஐக்வைட் குரூப் 4 எக்ஸாம் இனிமே பாத்தீங்கன்னா குரூப் 4 நினைச்சாலே எனக்கு கோபமா வருது. இதெல்லாம் எதுக்கு? நான் இனிமே குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன். நீங்க எழுதுங்க, அது எழுதாம போங்க, அது உங்களுடைய பர்சனல். சோ அது சொல்றதுன்றது ஒரு மோசமான செயல். இது பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே எழுத மாட்டோம்னு யாரும் சொல்றவங்க யாருமே கிடையாது. எனக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எனக்கும் பணி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றவங்க மட்டும்தான் இருக்காங்களே தவிர யாரும் நான் குரூப் 4 எக்ஸாம் எல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல கிடையாது. சோ இப்படி இந்த மாதிரி வேண்டாம். சோ அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது நீங்க நம்ப வேண்டாம். சோ அது நான் அப்படி சொன்னாலும் அதுல நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா இப்ப நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இம்பார்ட்டன்டா போயிட்டு இருக்கு. குரூப் 4ல வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா நிச்சயமா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. உங்களுக்காகவே புதிய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா அரசு அறிவிக்க போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா குரூப் 4ல இந்த டைம் லீஸ்டான மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சு போச்சு, மதிப்பெண்களே குறைஞ்சு போச்சு, இந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருக்குமா அப்படின்ட்டு எங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு சொன்னதுனால குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ ஒரு 135க்கு மேல எவ்வளவு பேர் இருப்பாங்க, 130க்கு மேல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டு கேட்டகரியில நம்ம பாக்குறப்போ ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்றது நமக்கு ஒரு கெஸ் பண்ண விஷயம். சோ அப்புறம் 140க்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. 150க்கு மேல ஒரு 7,000 பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 150 to 60 தான் ஹையஸ்ட். நம்ம 160 தான் ஹையஸ்ட். அதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2024 கட் ஆஃப் அப்படி பாக்குறப்ப 184. சோ அது கொஞ்சம் ஹையஸ்டா இருந்துச்சு. அது கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்துச்சு. கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த டைம் கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் டஃபா இருக்க கட் ஆஃப் அப்படியே குறைஞ்சிருச்சு. சோ 20 மதிப்பெண்கள் கண்டிப்பா கட் ஆஃப்ல அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லலாம். சோ 200க்கு நீங்க வெறும் ஒரு 90ல இருந்து ஒரு 100 கேள்விகள் ரைட்டா இருந்தாலே நிச்சயமா உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. சோ அதனால இந்த மதிப்பெண்கள் நீங்க பெற்றிருந்தா நீங்க கவலையே பட வேண்டாம். குரூப் 4ல ரீ எக்ஸாம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது நீங்க நம்பவே வேண்டாம். ரிசல்ட் வெளியீட்டுல டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கு. அது மட்டுமே இல்ல, வேகன்சிஸ் வெளியீட்டையும் டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கு. சோ அதனால கவலையே பட வேண்டாம் மக்களே. சோ குரூப் 4ல இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு காமனான கட் ஆஃப் சொல்லிடுறேன். ஜிடி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஒரு 140 to 150 மதிப்பெண்கள். விஏஓ, ஜூனியர் ஃபாரஸ்ட் வாட்சர், டிரைவிங் லைசன்ஸ், டைபிஸ்ட், டைபிஸ்ட், எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரி கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 145ல இருந்து 130 to 145 இருந்தாலே போதும். அதே மாதிரி பிசி முஸ்லீம்க்கு பாத்தீங்கன்னா 120ல இருந்து 130 இருந்தாலே போதும். எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு பாத்தீங்கன்னா 110ல இருந்து 125 இருந்தாலே போதும். எஸ்சி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 110ல இருந்து 120 இருந்தாலே போதும். எஸ்சிஏக்கு 100ல இருந்து 115 வரைக்கும் தேவை. எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 110. சேஃப் ஜோன் அப்படின்னு பாக்குறப்ப ஓவராலோடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப
ஒரு சில கேட்டகரி பாக்குறப்ப விஓ கேட்டகரிக்கு 130, ஜூனியர் கேட்டகரிக்கு 135, ஃபாரஸ்ட் கார் டிரைவிங் லைசன்ஸோட இருந்துச்சுன்னா 135, டைபிஸ்ட் 130, செனோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸைஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெக்ஷனோட வந்தா 100. சோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்துல குரூப் 4ல பணி வாய்ப்பு நிச்சயமா உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. தகவல் உங்களுக்கு பிடிச்சா நீங்க நம்மளோட சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.